என்று எழுதியதை போலவே கட்டடம் இருக்கும். மேலே இருந்து பார்த்தால் 10 ஏக்கர் 50 ஏக்கர் கொடுங்கள் என்று கேட்டு போனார்கள் புரட்சி தலைவரிடம். தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 10 போட்டு பக்கத்தில் ஒரு சுழியம் போட்டார். 100 ஏக்கர் தரப்போகிறீர்களா என்று கேட்டார்கள். இன்னொரு சுழியத்தை போட்டு தமிழுக்கு 100 போதுமா, 1000 ஏக்கரில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் புரட்சி தலைவர். இன்றைக்கு நிற்கிறது 1000 ஏக்கரிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நிற்கிறது. திமிரோடு பெருமையோடு நாம் சொல்ல வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவன் புரட்சி தலைவர் கொடுத்தது. அண்ணன் சொன்னாங்க, 2வது உலகத்தமிழ் மாநாடு அண்ணா கண்டார், பேரறிஞர் அண்ணா. 5வது உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் கண்டார். 8வது உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவி அம்மா கண்டார். கருணாநிதி என்ன கண்டார்? உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்கிற காரணத்தால் செம்மொழி மாநாடு என்று போட்டு பேத்தியை வீணை வாசிக்க விட்டு இருக்கிறவனை எல்லாம் கொன்றான். அதுதான் நடந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழர்களை அழித்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாயும் புலிகளுக்கு பல கோடிகளை அள்ளி கொடுத்த தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர். வரலாறு இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. நான் ஏற்கனவே என்னுடைய கூட்டத்திலே பேசினேன். வேறு நாடுகளுக்கு போயிருந்த போது 33 நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன். அங்கே நான் தமிழர்களினுடைய வீடுகளிலே தங்கிய போது கவனித்தது உண்டு. உலகத் தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு தலைவனின் படத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் ஒரு தலைவனுக்கானது மட்டும்தான். அந்த பெருமைக்குரிய தலைவன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஏன்? அள்ளி கொடுத்த தலைவன் புரட்சி தலைவர். இன்றைக்கு ஈழ விடுதலை போராட்டம் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டதென்றால் அதற்கான விதை போட்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அன்றைக்கே காட்டி கொடுத்தவர் கருணாநிதி, கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டு சொன்னாங்க, 1,80,000 பேர் கொலை செய்யப்பட்டான். 30,000 குழந்தைகள் ரத்த ஆற்றிலே மிதந்தார்கள். கைகளை இழந்து, கால்களை இழந்து. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது, ஒரு கரம் மட்டும் இருக்காது. இன்னும் அடிச்ச செல்லு மூளைக்குள்ளே நிற்கும், அதை எடுத்தா செத்துருவான். இப்படி லட்சம் பேர் வாழ்றான் உலகம் முழுக்க. இத்தனைக்கும் காட்டி கொடுத்தது இந்த கருணாநிதி கும்பல், இந்த திமுக. காலம் முழுக்க இவர்களுக்கு விமோசனம் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்ம பேசணும் சொல்லுவோம், உடனே புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்க்கவில்லையா? எதிர்த்தார்கள். புரட்சி தலைவர் ஆதரித்தார். அம்மா அவர்கள் அரசியல் சூழல் மாறியது போது எதிர்த்தார்கள். நான் சொல்லுகிறேன், அதிமுக ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்ததுண்டு, எதிர்த்ததும் உண்டு, துரோகம் செய்ததில்லை. துரோகம் செய்தவர் கருணாநிதி. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், 2009 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், நீங்கள் களத்திலே நின்று அன்றைக்கு பார்த்தவர்கள். லட்சோப லட்சம் மக்கள் திரளுகிற அந்த மேடையிலே அவர் அறிவித்தார், இலங்கையிலே இனப்படுகொலை நடக்கிறது, நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை நிறுத்துவேன், எங்கள் வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு போனால் நாங்கள் குரல் கொடுப்போம் என்றார். நடந்தது என்ன தெரியுமா? விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்களிடம் சொல்லி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி, இங்கே நடக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் தமிழ்நாட்டிலே உரத்த குரலிலே பேசியிருக்கிறீர்கள் என்று கடிதம் எழுதினார். அந்த கடிதம் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் மைத்ரேயன் அவர்களுக்கு வந்தது. அவர் ஒரு 6-7 ஆண்டுகள் கழித்து அந்த கடிதத்தை வெளியிட்டார். இவன் இன்றைக்கும் சொல்லுகிறான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிராக இருந்தார்கள் என்று. எதிராக இருக்கவில்லை. அதே மாதிரி 2011 நாம் சட்டமன்றத்திலே போட்ட தீர்மானம், அன்பான உறவுகள், இளைஞர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2011 ஆட்சிக்கு வர்றாங்க. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்மானம் போட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? இலங்கையிலே நடந்திருப்பது இனப்படுகொலை, அந்த ராஜபக்சே மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும், இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக ஒரு செய்தியை அம்மா போட்டார். அந்த தீர்மானம் சரித்திர புகழ் மிக்க தீர்மானம். அதிலே சொன்னார், இலங்கையிலே பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்தியா துணை வர வேண்டும். தீர்மானம் போட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவாவிலே இருக்கிற ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தில் நான் ஒரு வாய்ப்பு கிடைத்து 2015 போய் கலந்து கொண்டு உலக நாடு பிரதிநிதிகள் முன்னால் இதை வைக்கிற போது நான் பதிவு செய்கிறேன், தீர்மானம் போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட தீர்மானம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட தீர்மானத்தை யாரெல்லாமோ எடுத்து வந்து அங்கே பேசிக் கொண்டிருந்தார். தீர்மானம் போட்டவர்கள் நாம். நான் அது மட்டுமல்ல, இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு போட்ட உலக பந்திலேயே முதல் தீர்மானம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட தீர்மானம். நாம் அல்லவா உயிர் கொடுத்திருக்க வேண்டும், நாம் அல்லவா அதை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் ஓடி இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் நாம் தமிழர்களுக்கு என்றைக்கும் ஆதரவாக இருந்திருக்கிறோம், தமிழ் மொழிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறோம். 2 மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறான். உலகில் இருக்கிற பல மொழிகள்
அந்த மொழிகளை பெத்து போட்ட மொழியினுடைய சொந்தக்காரர்கள் நாம். அந்த பெருமை நமக்கு இருக்கணும். ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போது கேட்டார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடிங்கிறாங்களே, கல்லும் மண்ணும் தோணாதுக்கு முன்னாடி மொழி எப்படியா தோணும்னு கேட்டாங்க. தமிழர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால் நம் மொழி தோன்றியது. இது உண்மையா? சத்தியம் நான் சொல்லுகிறேன். எப்படி? முதலில் மனிதன் பிறப்பதற்கு முன்னால் தமிழ் பிறந்தது. எப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப மனிதன் பிறப்பதற்கு முன்னால் பறவைகள் பிறந்து விட்டது. இந்த பூமி பந்தில் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் எல்லாம் வந்தாச்சு, பறவை வந்துருச்சு. தமிழ் மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே காகம் பிறந்து விட்டது. இங்கிலாந்திலே பிறந்த காகம் க்ரோ க்ரோ என்றா கத்தியது. மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே காகம் காக்கா காக்கா என்றுதான் கத்தியது. மனிதன் பிறப்பதற்கு முன்னால் என் மொழி, நம் மொழி பிறந்து விட்டது. பூமி பந்து இறுகி ஒரு பாறையாக இருந்த காலத்திலேயே தமிழ் பிறந்தது. அன்றைக்கு ஓடிய நீர் எப்படி ஓடியது? சலசலசலன்னு ஓடிச்சு, இரட்டை கிழவி. அன்றைக்கு அடித்த காற்று எப்படி அடித்தது? விசு விசு விசுன்னு அடிச்சது, இரட்டை கிழவி. தமிழ் பிறந்தது. இது வேறொரு மொழிக்கு உண்டான்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஒளிகளிலே இருந்து, இயற்கை எழுப்பிய ஒளிகளிலே இருந்து, இயற்கை பேசிய மொழியை எடுத்து ஒரு மொழியை இந்த பூமி பந்தில் முதலாக பிறந்த மனித கூட்டம் பிடித்துக் கொண்டது. அப்படி பிறந்த மொழி தமிழ் என்பதால் நம் மொழிக்கு மட்டுமே அந்த சிறப்பு இன்றைக்கும் இருக்கிறது.